Hi folks, this is Sugya. Welcome to my YouTube channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகணும்னா கங்குவா படத்தோட மூவி தான் பார்க்க போகும். ஸோ கங்குவா ஒரு வழியாக இந்த படம் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் சூர்யா சாருக்கு வந்து படம் வந்தது. கடைசியாக எதற்கும் துணிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் சரியாக போகல. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப வருஷம் இந்த படம் இந்த ரிலீஸ் ஆகும் அந்த ரிலீஸ் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு வேட்டைன்னு வருது. ஸோ வேட்டைன்னு வரதால இந்த படம் வந்து சிங்கிள் ரிலீஸ் ஆகுது, சோலோ ரிலீஸ் ஆகுது மட்டும்தான் இந்த படத்தில் வந்து போட்ட காசை வந்து நம்ம வந்து எடுக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாமல் போஸ்ட்போன் பண்ணி கடைசியாக ஒரு வழியாக எனக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வேலை இந்த படத்தில் வந்து சந்தான வழியாக தீரிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளாப் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி மொமெண்ட் தான் இருக்குது. இந்த படத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷனு. 3 வருஷம் எடுத்துக்கோ, இது வந்து ஒரு பேன் இண்டியா படம், இது வந்து ப்ராப்பர் பேன் இண்டியா படம். அதாவது ப்ராப்பர் பேன் இண்டியா படம்னா நார்த் இந்தியாவில் மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆகணும். அப்போ தான் வந்து அது வந்து ப்ராப்பர் பேன் இண்டியா படம். 1000 கோடி வசூலுக்கு வந்து அந்த மாதிரி ரிலீஸ் இருந்தால் தான் அதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ தெலுங்கில் வந்து பாகுபலி இருக்குது, ட்ரிபிள் இருக்குது, கன்னடத்தில் வந்து KGF காந்தா இருக்குது, தமிழில் அப்படி ஒரு படமே இல்லை. அதுக்கெல்லாம் பதிலாக இந்த கங்குவா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்தில். பட் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தா சித்தி சிவா. சித்தி சிவா வந்து நல்ல டேரக்டர் தான். அதுக்கடுத்து எல்லா படமே வந்து நல்லாவே வந்து ஓடி இருக்குது. மக்களுக்கும் வந்து நிறைய பேர் பிடிச்ச படமாக தான் எடுத்திருப்பாரு. விவேகம் வந்து சரியாக போகலை. அவர் எடுத்த படத்தில் விவேகம் சரியாக போகாட்டியும் கூட அது ஒரு அட்டெம்ப்ட், அது ஒரு முயற்சி அப்படின்ற ஒரு கர்ட்டசி அந்த படத்து மேலே இருந்தது. ஆனால் அவர் லாஸ்ட்டாக எடுத்த அண்ணாத்த படம் இருப்பாங்க, அந்த படம் வந்து ரொம்ப 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 சுமாரான படம். அந்த படம் வந்து ரஜினி சார் நடிக்கிறாங்க, சித்தி சிவா டேரக்ட் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் எமோஷனலாக இருக்கும், அந்த மக்களோட ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாகவும் சொல்லிட்டு அந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆனால் அந்த படம் வந்து எந்த அளவுக்கு அந்த படம் வந்து ரொம்ப பூவாக எடுக்க முடியுமோ அந்த மாதிரி டேரக்ஷன் பண்ணியிருந்தாரு. ரொம்ப லாஜிக்கல் மிஸ்டேக். உதாரணத்துக்கு கொல்கத்தாவில் அண்ணாத்தன்றது வந்து ரொம்ப ஃபேமஸ், நியூஸ் சேனலாக கீர்த்தி சுரேஷ்க்கு தெரியாது. இந்த மாதிரி பல வந்து இல்லாஜிக்கல் சீன் இருந்தாலும் நிறைய கிரிஞ்சாக வந்து சில டைலாக்ல இருக்கும், உங்கள் குலசாமி ஒன்று எங்கள் குலசாமி ஒன்று அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்லாம் தேவையே இல்லை. ஒரு பாசம்தான் முக்கியம்னு நினச்சி எல்லா படமும் எடுக்கக்கூடிய டேரக்டர் இப்படி ஒரு டைலாக் வச்சுருக்கும் போது அவங்க மேலே உள்ள மதிப்பு வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து கம்மியாயிடுச்சு. சரி, படம் வந்து சரியாக போகல, அதுக்கு சில காரணம் இருக்கலாம். அந்த படம் சரியாக போகலன்னு மக்கள் சொன்னதுக்கப்புறம் கூட அவங்க வந்து அதை வந்து ஒத்துக்கவே இல்லை படம் வந்து நல்லா தான் இருக்குது, மக்கள்லாம் பார்த்து தான் இருக்காங்க, ஒரு சில பேர் வந்து வேணும்னே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு நல்ல கலைஞன் வந்து அவன் மேலே வந்து ஒரு விமர்சனம் வச்சு அதை வந்து அவன் ஏற்றுக்கணும், ஒத்துக்கணும், அதில் உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணான். ஆனால் அவங்க வந்து கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவங்க மேலே உள்ள அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வந்து லைட்டாக வந்து எனக்கு பர்சனலாக வந்து கம்மியாச்சு. ஆனால் அதுக்கப்புறமேட்டு கங்குவான்னு சொல்லிட்டு சூர்யா சாரோட படம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆக்சுவலி சூர்யா சாருக்கு வந்து முன்னாடியே படம் பண்ண வேண்டியது, ரஜினி சாரோட கால்ஷீட் கிடச்சதில் அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு கங்குவா வந்து படம் பண்ணியிருக்காங்க. அண்ணாத்தை பார்த்தோன்னே அட்லீஸ்ட் சூர்யா சாராவது கொஞ்சம் சுதாரிச்சு இருந்திருக்கலாம். ஓகே, இவங்க வந்து இப்படி தான் படம் எடுப்பாங்க போல், இது டீசெண்டாக விளையிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே சூர்யா சார் டிசைட் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க என்ன நம்பினாங்கன்னு தெரியல, கதைலாம் நம்பினாங்க, இல்லை சித்தி சிவா நம்பினாங்க என்னன்னு தெரியல. கடைசியில் அந்த படம் எடுத்து அப்படி இப்படின்னு 2 வருஷம் கழிச்சு இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படம் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு நல்ல படமாக இருந்துச்சா இல்லையா ஆல்ரெடி நான் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டேன். ரிவ்யூவில் இதுக்கப்புறம் இப்போ சொல்ல போகிற விஷயத்தில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கங்குவா. ஸோ இந்த படத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரித்து சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த படத்தில் பாசிட்டிவே இல்லை, அதுதான் உண்மை. என்னடா இப்படி சொல்ல நினைக்காதீங்க. படம் வந்து ரொம்ப 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 இந்த படத்துக்கு அண்ணாத்தவே தேவையில்லை அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வந்துடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப பிலோ ஆவரேஜான ஒரு படம் எடுத்துங்க. இந்த கருமத்தையே வந்து ராத்திரி ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று வந்து தூள் படத்தில் பகவை முடிய மாதம் டைலாக். அந்த மாதிரி இந்த கருமத்தை தான் 2 வருஷம் 3 வருஷம் எடுத்துகிட்டு இருந்தீங்களாடா, இந்த படத்துக்கு தான் நீங்கள் இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்களாடா அப்படின்னு கோவப்படுற அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து எடுத்துட்டாங்க. நான் கோவம் பண்ணுறேன்னா இவங்களுடைய உழைப்பு வந்து எந்த விதத்துலையுமே நான் இன்சல்ட் பண்ணல. பட் ஒரு சினிமா லவராக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நம்மளையும் வந்து இவங்க வந்து பாகுபலி மாதிரி, ட்ரிபிள் ஆர் மாதிரி, KGF 2 மாதிரி நம்ம தமிழ் சினிமாலேருந்து வரும் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இந்த படத்துக்கு போய் கடைசியில் அந்த எதிர்பார்ப்பெல்லாம் வந்து புஷ்ஷுன்னு அந்த மாதிரி இந்த ஒரு விரக்தியில் தான் நான் வந்து பேசுகிறேன் தவிர படத்தில் இந்த படத்துக்காக உழைச்ச யாரோட உழைப்பையுமே நான் அவமதிக்கல. ஒரு சினிமா லவராக நான் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். அந்த டிசப்பாயிண்ட்டை தான் நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து வெளிப்படுத்துகிறேன். இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி ப்ளஸ்ஸு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாசிட்டிவ் வந்து நான் வச்சுருக்கேன். ஒரு
பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து அந்த 3D இருந்ததில் 3D வந்து நல்லா இருந்தது. 3Dயில் பார்க்க படம் வந்து நல்லா இருந்தது. நிறைய சீன் வந்து கண்ணு முன்னாடி எல்லாம் வந்து அந்த மேஜிக்லாம் காட்டிட்டு போனாங்க. 2வது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட மியூசிக்கு. படத்தில் எதுவுமே நல்லாவே இல்லை, அதனால மியூசிக்கு கொஞ்சம் சும்மா இருந்ததுனால அதை வந்து நான் வந்து பாசிட்டிவாக சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு சூர்யா சாரோட ஆக்டிங்கு. பட் என்னதான் அவங்க வந்து நல்லா நடிச்சிருந்தாலும் ஒரு டேரக்டர் அவங்க தான் வந்து கண்ட்ரோல், இவ்வளோ போதும், இதுக்கு இன்னும் வேணும், இதுக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நல்ல என்னதான் ஒரு திறமசாலியான ஒரு நடிகர் வந்து எவ்வளோ திறமசாலியாக இருந்தாலுமே அவங்ககிட்ட இருந்து என்ன வாங்கணும், அவங்ககிட்ட இருந்து என்ன வாங்கணுன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அவங்கள கரெக்டான வழியில் டேரக்ட் பண்ணிட்டு போகணும். அதுதான் ஒரு நல்ல டேரக்டரோட வேலை. பட்டு ஸ்ருதி சிவா வந்து அவர் நல்ல டேரக்டர் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து இந்த படத்தை பார்க்கும்போது இருந்துச்சு. பிகாஸ் பல இடத்துல சூர்யா வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அவர் ஆக்ட் பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரு. ஆனால் இது தேவையே இல்லை. இவ்வளோ எமோஷன் தேவையில்லை, இவ்வளோ கத்தி பேசுக தேவையில்லை. இதில் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும், இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வேணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சாமானிய ஒரு நார்மலாக எல்லா படத்தையும் பார்த்து ரசித்து அதை பற்றி பேசுகிற ஒரு சாமானியன் எனக்கே வந்து இதுக்கு இன்னும் 2-3 டேக் போயிருந்துருக்கலாம், இதுக்கு இவ்வளோ டேக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, இதுக்கு அதாவது இவ்வளோ எமோஷன் போக வேண்டிய அவசியம் இல்லை, இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பல இடத்துல இந்த சின்ன பசங்கள்லாம் யூத்து எப்படி சொல்கிறது, எங்கள் வயசு பசங்கள்லாம் வந்து இன்ஸ்டா ரீல்ஸ் பண்ணுவாங்க. மாசா பண்ணேன்னு சொல்லிட்டு நாங்கள் சாதாரணமாக நடந்து ஸ்லோ மோஷனில் பிஜிஎம்லாம் போட்டு ஒரு ரீல்ஸ் மாதிரி எங்களையே நாங்கள் மாசா காட்டிக்கிறதுக்கு ரீல்ஸ்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இந்த படத்தில் உள்ள எல்லா ஃபைட் சீனுமே இருந்தது. எல்லா பஞ்சுமே ஸ்லோ மோஷனு, எல்லா பேசுறது நடக்கிறது. பழைய காலத்து ஃபைட்டு பார்த்தோம்னா 5 பேர் பறக்கிறாங்க, ஸ்லோ மோஷனில் சூர்யா நடந்து வருவாங்க, ஸ்லோ மோஷனில் சூர்யா திரும்புவாங்க, மறுபடியும் பறப்பாங்க. இந்த சைடு எல்லாம் ஸ்லோ மோஷனில், இந்த சைடு சூர்யா வந்து அப்படியே புழுகி பறக்க. இதுக்கு இதை போய் எப்படி எடுத்தீங்க? இதை நீங்கள் மானிட்டரில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் நம்ம இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பாதியிலே நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்களா? எவ்வளோ பேர் இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க, இவ்வளோ பேர்த்தோட உழைப்பு, இவ்வளோ பேர்த்தோட பணம், இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகுதுன்றது உங்களுக்கு பாதியிலே தெரிஞ்சிருக்க வேணாமா? அப்போவே இந்த படத்தை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்க வேணாமா அப்படின்ற மாதிரியான ஃபீல் தான் எனக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது வந்து. படத்தில் கதைன்னு வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒன்றும் பெரிய கதைலாம் இல்லைங்க. ஒரு சின்ன பையனை காப்பாற்றுறாரு, அதை வந்து பல நூற்றாண்டுக்கு முன்னாடி காப்பாற்ற வேண்டியது காப்பாற்றாமல் மிஸ் பண்ணிவிடுவார். கங்குவாவும் மிஸ் பண்ணிவிட்டு கடைசியில் ஃப்ரான்சிஸாக அந்த பையனும் சூர்யாவும் மறுபடியும் பிறந்து வருவாங்க. மறுபடியும் அந்த பையனை வந்து காப்பாற்றுறது தான் கதை. நான் குமார் அவசரப்பட்டிய யூஸ்வலாக நம்ம சேனலில் வந்து கதைலாம் சொல்ல மாட்டோம். பட் இந்த படத்தில் கதைன்னு ஒன்றும் பெருசாக கிடையாது. சீனில் வச்சு அந்த சீனோட எலிவேஷனை வச்சு இந்த படத்தை ஓட்டணும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது எதுவுமே ஒர்க் ஆகலை. அதனால வந்து நான் வந்து படத்தோட கதையை சொல்லிட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த சிறுத்தை சிவா வந்து ஹீரோ எலிவேஷனுக்கு வந்து ஹீரோவை பற்றி வேறு ஒருத்தவங்க வந்து புகழ்ந்து பேசுகிற மாதிரி ஒரு அவங்களோட ஸ்டைல் அது. அந்த ஸ்டைலை வந்து நான் ஒரு படத்தில் ஓகே, 2 படத்தில் ஓகே, எல்லா படத்துலையும் அதே மாதிரி வச்சு அது நல்லாவா இருக்கும்? ஸோ இந்த படத்துலேயும் அதே மாதிரி தான். சூர்யா எப்பப்பெல்லாம் வந்து அவர் மாசா கட்டணுமோ யாராவது ஒரு பாட்டியோ இல்லை யாராவது ஒரு தாத்தாவோ வந்து சூர்யா பற்றி அவன் நின்னா தேரு கேளுங்க, அடண்டா திருவிழா, உட்கார்ந்தா உற்சவம், கண்ணசச்சா கட்டல, அப்படி கங்குவா இப்படி கங்குவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் கூட இப்போ கதைக்கும் அந்த சீனுக்கும் ஒட்டாத மாதிரியே எல்லாம் இருந்துச்சு. போர் வருதுன்ற போது 10 பேர் மட்டும் சண்டை போட போவாங்க. அப்போ இன்னும் 2 நாளில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்க இடத்தையே அழிக்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் வர போகுது. அந்த நேரம் பார்த்து ஹீரோ வந்து காட்டுக்கு வந்து போயிடுவார். ஸோ கொஞ்சம் கூட கதைக்கும் அவங்க எடுத்த சீனுக்கும் ஒட்டாத மாதிரி இருந்தது. எமோஷன் எந்த இடத்துலையுமே கனெக்டே ஆகலை. ஆக மொத்தத்தில் இவங்க ஒரு சீனு கூட கிளிக்கே ஆகலை. இவங்க என்ன யோசிச்சு எடுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் ஒரு எமோஷன் கூட ஆடியன்ஸோட கனெக்டே ஆகலை. கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் இந்த படத்துலேயும் அண்ணாத்த மாதிரி நிறையா வந்து லாஜிக்காக நம்மளே இது எப்போ இது இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஹீரோ பண்ணுவானா, அதாவது அவன் தான் வீரன், அவன் தான் வந்து தளபதி, அரசன், இளவரசன், ஆனால் போகும்போது அவன் வந்து காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. என்னால் முடியலடா. என்னடா இது என்னடா படம், இது என்னடா லூஸாக எடுத்து வச்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டர் ஒன்று வருது, அதை நான் சொல்லியிருக்கேன். கார்த்தி சார் வராது. ஸோ கார்த்தியும் சூர்யா சாரும் ஒரு படத்தில் வந்து ஒன்றா நடிக்கணுன்றது சினிமா லவர்ஸ்க்கு, சினிமாவில் உள்ள இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களுக்கே பல பேர் எதிர்பார்ப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் ஒன்றா நடிக்க வராங்க அப்படின்னா அந்த படம் எப்படி இருக்கணும்? கார்த்தி சார் வந்து ஸ்க்ரீனில் சர்ப்ரைஸாக வரும்போது ஆடியன்ஸில் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணணும் அந்த சீனை. ஆனால் எல்லாரும் வீட்டில் உட்காந்துருந்த மாதிரி தான் உட்காந்துருந்தானுங்க. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான்.
என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையிலேயே சிறுத்தை சிவா சார் எனக்கு உங்களுடைய படங்கள் விஸ்வாசமாகட்டும், வேதாளமாகட்டும், இதெல்லாம் நல்ல படங்கள். இன்னும் சொல்லப்போனால் விவேகத்திலேயே 2-3 சீன் எனக்கு வந்து பிடிக்கும்னா பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்படி ஒரு படத்தை எடுத்துகிட்டு இப்படி கொஞ்சம் கூட வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு தப்பான படம் எடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தெரியல. எல்லாம் படம் எடுக்கும்போது நல்ல படம் எடுக்க தான் எடுப்பாங்க போல. இருந்தாலும் இந்த படத்தை மானிட்டரில் 2-3 வாட்டி பார்த்துருப்பீங்க. அதாவது ஃபஸ்ட் காப்பி அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்கும்போது இந்த படம் தப்பாக இருக்குது, அந்த ஃபீல்லாம் உங்களுக்கு வரலையா என்னன்னு தெரியல. வாட் எவர், அடுத்த படமாவது நீங்கள் வந்து ஒழுங்காக எடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு சினிமா லவராக நான் வந்து இது வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் கொடுத்த பில்டப்புக்கும் இந்த படத்துக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. இந்த படத்துக்கு அண்ணாத்தவே தேவையில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் வந்து மிக 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 சுமாரான படம். இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4/10. ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதில் கொடுமை என்னென்னா, இப்போ தான் ரீசெண்டாக சிறுத்தை சிவாவோட இன்டர்வியூ பார்த்தேன். இந்த மாதிரி கதை இன்னும் ஆக வச்சுருக்காராம். அதை நினச்சா தான் என் ஈரக்குலையெல்லாம் நடுங்குது.